8 கிளாஸ் அரிசிக்கு, பாசுமதி அரிசிக்கு கறி வேக வச்சதே 3 கிளாஸ் அளவு கணக்காயிடுச்சு. ஏற்கனவே 3.5 கிளாஸ் ஊற்றிடுச்சு. இப்போ வந்து 11 கிளாஸ் ஊற்றினா போதும் தண்ணி. 8 கிளாஸ் அரிசிக்கு மொத்த கணக்கு வந்து கறி வேக வச்சது எல்லாம் சேர்த்து 14 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். 16 கிளாஸ் வைக்கிறதுக்கு 2 கிளாஸ் குறைச்சி விடணும். எப்பவுமே பாசுமதி அரிசிக்கு 8 கிளாஸ் அரிசினா 14 கிளாஸ் ஊற்றினா போதும். அப்போ சாப்பாடு வந்து பிரியாணி பொழுன்னு வரும். இங்கே கேரளா தண்ணிக்கு ஒரு விசிலே கறி வந்துருச்சு. அதனால் உப்பு ஃபஸ்ட்டே போட்டுறேன். ஏன்னா கறி நான் உணர்த்தக்கூடாது இல்லை, அப்படியே பூவாக வந்துருச்சு. ஏற்கனவே கறி கூட சேர்த்து இப்போ வந்து உப்பு போட்டேன். இப்போ 2வது போட்டிருக்கேன். பார்த்துக்கலாம், டேஸ்ட் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவை தான் போட்டுக்கலாம். அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. பாசுமதி அரிசி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் உப்புலாம் பார்த்துட்டு வெண்ணெய் போட்டுக்கலாம். ரெண்டரை கிலோ மட்டனுக்கு 2 கிலோ அரிசி போட்டு பிரியாணி செஞ்சிட்ருக்கேன். மட்டன் பிரியாணி பொழுதுன்னு உதவியாக எப்படி செய்யணும்னா, ராஜீவ் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் பாருங்கள் எப்படி செஞ்சுக்கலாம். கொழுப்பு அதிகம், நெய் நிறைய சேர்க்கல, நெய் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே போட்டல அந்த நெய் மட்டும் தான். இப்போ 2வது கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். ரொம்ப பிசு தன்மை இருந்தால் பொழுது